கோவையில் இருசக்கர வாகனத்தின் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து 56 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கேரளாவிற்கு கடத்திய நபரை போலீசார் சினிமா பாணியில் துரத்திச் சென்று கைது செய்துள்ளனர். ஹவாலா கடத்தல் குருவி சிக்கியது எப்படி? கணக்கில் வராத லட்சக்கணக்கான பணத்தை போலீசார் கண்களில் மண்ணை தூவிவிட்டு எடுத்துச் செல்லும் கடத்தல் குருவிகள் ஏராளமாக உலவுகிறார்கள். சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறும் இதுபோன்ற பண பரிமாற்றங்கள் ஹவாலா பணமாக கோடிக்கணக்கில் நாட்டிற்குள் உலவி வருகிறது. இதனால் ஏற்படும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு கடைசியில் பொதுமக்களின் தலையில்தான் வந்து விழுகிறது. இதுபோன்ற ஹவாலா பண கடத்தல் குருவிகளை தடுக்க மாநில எல்லைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக கேரள எல்லையான வேலந்தாவளம் சோதனை சாவடியில் கந்தை கவுண்டன் சாவடி போலீசார் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கோவையில் இருந்து கேரளாவை நோக்கி இருசக்கர வாகனத்தில் இளைஞர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். 100 மீட்டர் தூரத்தில் வரும்பொழுதே சோதனை சாவடியை கண்டதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கிறார். போலீசாரை பார்த்ததும் புலியை பார்த்த மானாக பதுங்கி அவர் வேகமாக யூ டர்ன் போட்டுள்ளார். தூரத்தில் இருந்து பார்த்த போலீசாருக்கு அதுவே மிக தெளிவான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். போலீசார் துரிதமாக செயல்பட்டு தங்களது வாகனத்தை எடுத்துக்கொண்டு சிட்டாக துரத்த ஆரம்பித்தனர். யூ டர்ன் அடித்த இளைஞர் நெடுஞ்சாலையில் தனது பைக்கில் அவரும் சிட்டாக பறந்துள்ளார். விடாமல் துரத்திய போலீசார் குறிப்பிட்ட இடத்தில் அவரை மடக்கி பிடித்து விசாரித்த போது திருட்டு முடியுடன் பார்த்தபடி சமாளிக்க பார்த்திருக்கிறார். உடனே அவர் வந்த இருசக்கர வாகனத்தை பரிசோதித்த போதுதான் அதில் இருந்த திருட்டுத்தனம் வெளிச்சத்திற்கு வந்தது. பைக்கின் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைக்கப்பட்டு அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. எடுக்க 500 ரூபாய் கட்டுக்கள் வந்து கொண்டே இருந்தன. அவற்றை எண்ணி பார்த்தபோது 56,50,000 ரூபாய் இருப்பது கண்டு ஏடிஎம்மில் கூட இவ்வளவு வைக்க முடியாதே என போலீசார் பக் என்று அதிர்ந்து போயினர். அந்த இளைஞரிடம் நைசாக விசாரித்த போது கணக்கில் வராத ஹவாலா பண கடத்தல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்களும் இல்லை, அதற்கான கணக்கும் காட்டப்படவில்லை. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 56,50,000 ரூபாய் பணத்தை கடத்தி சென்ற கேரளாவைச் சேர்ந்த ஷபீக் என்பவரையும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். அரசுக்கு வரி கட்டாமல் தவிர்க்க இதுபோன்ற கடத்தல் குருவிகளை கொண்டு பணத்தை பரிமாறிக்கொள்ளும் நபர்களும் இந்த விவகாரத்தில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது.